அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பாடலாசிரியர்களுக்கெல்லாம் இனிமேல் நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். அப்போல்லாம் போகும்போது அப்போ தான் ஒரு 3 பாடல் 4 பாடலுக்கு அப்புறம் தாமரைன்ற ஒரு புதியவரை சேர்த்துக்கிட்டோம். எல்லாம் புதுசு மதிக்கும் சொல்லிட்டு அந்த படம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த படம் ரீரிலீஸ் கூட இப்போ பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பட்டு இந்த கதைக்களம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த ஸ்டாரும் தேவையில்லை. அது எல்லார்கிட்டேருந்து நல்ல வேலையை வாங்கிடும். அது எல்லாரும் பெரிய டெக்னீஷியன் ஆக்கிடும். சாதாரண ஆட்களை பெரிய நடிகராக காட்டும். பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மொக்க கதையில் பண்ணோன்னா எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு கதைன்ற ஒரு விஷயம், கதைன்னு கூட கிடையாது, ஒரு அமைப்பு. அது ஒரு அமைப்பு. அது ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு மாறுது. நான் பார்க்குறேன் ஒரு படத்துக்கும் ஒரு அந்த அமைப்பு. எல்லாம் பிரம்மாண்டமாக இருப்பாங்க, எல்லாம் பெரிய ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த அமைப்பு ஏதோ ஒன்று உட்காராது. ஸோ அதை நான் அடிக்கடி பார்ப்பேன், என்ன அதை ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும்.